தமிழ்நாடு ஆளுநர் ரவி அவர்களுடைய பதவிக்காலம் வர்ற ஜூன் மாசத்தோட முடிவடையுது. அவருடைய பதவிக்காலம் அதிகாரப்பூர்வமா நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் கூடிய சீக்கிரமே ஒரு புதிய ஆளுநர் நியமிக்கப்படலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. ரவீந்திர நாராயண ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய ரவி அவர்கள் தமிழக ஆளுநரா பணியாற்றிட்டு வராரு. இவரு முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரியாவும் இருந்தவர். ரவி அவர்கள் ஆகஸ்ட் 1 2019 இருந்து 9 செப்டம்பர் 2021 வரைக்கும் நாகாலாந்துடைய ஆளுநராகவும், மேகாலயா ஆளுநரா 18 டிசம்பர் 2019 இருந்து 26 ஜனவரி 2020 வரையிலும் ஒர்க் பண்ணிருக்காரு. அவரு 1976ல இந்திய காவல் பணியில சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் கேரள கேடருக்கு ஒதுக்கப்பட்டாரு. அங்க அவர் பல வருஷங்களா ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாஜக ஆட்சியில ஆளுநர் ஆன இவரு 2021 செப்டம்பர் மாசத்துல இருந்து தமிழ்நாடு ஆளுநரா இருக்காரு. இப்போ ஆளுநரா இருக்கிற ரவி அவர்கள் பல சர்ச்சைகள்ல சிக்கியிருக்காரு. உதாரணமா ஏப்ரல் 2022ல உச்ச நீதிமன்றம் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி பேரறிவாளனுடைய மன்னிப்பு மனுவை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்த ரவி அவர்களுடைய நடவடிக்கையை கேள்விக்குள்ளாக்குச்சு. இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை நாட்டுடைய கூட்டாட்சி கட்டமைப்பை அழிக்கிற ஒரு வேரா இருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அரசு எடுக்கிற நடவடிக்கைகளை மாநில முதல்வர் சொல்றத வழிமொழிகிறது தான் ஆளுநருடைய பொறுப்பு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இவருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதே மாதிரியே ஜனவரி 9 2023 அப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஆளுநர் அவர்கள் பேசும்போது ரவி அவர்கள் தாங்கிட்ட சமர்ப்பிக்கப்பட்ட உரையில இருந்த முக்கியமான வார்த்தைகளை தவிர்த்துட்டு பேசினாரு. பெண்கள் அதிகாரம், மதச்சார்பின்மை, சுயமரியாதை, கருணை, அம்பேத்கர், பெரியார் மாதிரியான திராவிட தலைவர்கள் பத்தின பகுதி மாதிரியான சொற்களை எல்லாம் தவிர்த்திருக்காரு. அரசு மூலமா தயாரிக்கப்பட்ட உரைக்கு ஆளுநர் கட்டுப்பட வேண்டும்ங்கிறது தான் ரூல். அத அவர் மீறின நிலையில அவருடைய பேச்சை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சபாநாயகர் மூலம் நீக்கியிருக்காரு. சமீபத்துல தமிழ்நாடு கவர்மெண்டுடைய பல்கலைக்கழக வேந்தர் மாதிரியான மசோதாக்களை இவர் ஏத்துக்காம இருந்ததை கண்டிச்சு உச்ச நீதிமன்றமே அந்த மசோதாக்களை நிறைவேற்றுச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்கு. இந்த நிலையில தான் தமிழ்நாடு ஆளுநரா இருக்கிற ரவி அவர்களுடைய பதவி காலம் முடிஞ்சிருக்கிறனால புதிய ஆளுநர் கூடிய சீக்கிரமே நியமிக்கப்பட போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஏற்கனவே டெல்லியில புதிய ஆளுநர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. கடந்த வருஷம் ஜூலை மாசம் அவருடைய பதவி காலம் முடிஞ்சிடுச்சு. இந்த நிலையில அவரை ஆளுநரா நீடிக்க வைக்கலாமா, மத்தியில பெரிய பொறுப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற விவாதமும் எழுந்திருக்கு. இதுக்கு இடையில தான் டெல்லியில புதிய ஆளுநர் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதாவும் கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டுக்கு அவர் அனுப்பப்படுவார்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுக்கான ஆலோசனைகளை கடைசி கட்ட முடிவுகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தீவிரமா மேற்கொண்டுட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். Thank you.